ஒரு கதை, இந்த கதையை எழுதியவர் ஒரு பாதிரியார். என்ன செய்கிறார், அந்த கிராமத்திலே எல்லாரும் பணக்காரர்கள், பெரும் கோடீஸ்வரர்கள். அந்த கிராமத்திலே ஒரு வழக்கம், அது பொதுவாக கிறிஸ்தவர்களிடம் இருக்கிற வழக்கம், ஒவ்வொரு வருஷப்பிறப்பின் போதும் இரவு 12 மணிக்கு சரியாக பரலோகத்தில் இருக்கும் பிதாவே எம்மோடு கலந்து கொள்ளும் என்று சொல்லி ஒரு கேக் வெட்டுவார்கள், நியூ இயர் கேக் வெட்டுவார்கள். ஒரு நாள் கடவுள் நினைத்தார், இவன் வருஷா வருஷமாக கூப்பிடுகிறார்களே, ஒரு வருஷம் போய் பார்த்தால் தான் என்னைத்தானே கூப்பிட்டு கேக் வெட்டுகிறார்கள், இந்த வருஷம் போய் கொஞ்சம் கேக்கிலே பங்கெடுத்துக் கொள்வோம் என்று கடவுள் நினைத்தார். யார் வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்தார். போறது தான் போவது, உள்ளதில் பெரிய பணக்காரன் வீட்டுக்காக போயிடுவோம் என்று முடிவு பண்ணினார். அந்த கிராமத்திலேயே ரொம்ப பணக்காரன், அவன் வீட்டை தேர்ந்தெடுத்தார். இவன் வீட்டுக்கு போய் இன்றைக்கு கேக் சாப்பிடுவது. சரியாக 12 மணி அடித்தது. அந்த பணக்காரன் வீட்டில் கடகடன்று கதவுகளை எல்லாம் பூட்டினார்கள். கதவெல்லாம் பூட்டினார். ஏன் அந்த நேரத்தில் யாராவது கேக்குக்கு பங்கு வந்து விட போகிறானே என்று அவனுக்கு கவலை. 12 மணிக்கு வெட்டுறதுக்கே அதுதானே காரணம். கதவை எல்லாம் பூட்டிட்டார்கள். பூட்டிட்டு பரலோகத்தில் இருக்கும் பிதாவே எங்களோடு வந்து கலந்து கொள்ளும் என்று அவன் அந்த பணக்காரன் கேக்கை வெட்டினான். கடவுள் பார்த்தார், கூப்பிடுறான் தானே கதவை பூட்டினாலும் என்று போய் கதவை தட்டினார். இதாரா இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறேன். இவன் வந்து மெல்ல கதவை திறந்து இந்த பணக்காரன் எட்டி பார்த்தான். யார் என்று கேட்டான். இல்லை, கூப்பிட்டாயே வந்தேன். உன்னை நான் கூப்பிட்டேனா, நீ யாரப்பா என்று கேட்டார். கடவுள் ரொம்ப சந்தோஷமாக நிமிர்ந்து நின்று நான் தான் கடவுள் வந்திருக்கிறேன் என்றான். இந்த எட்டி பார்த்த பணக்காரன் கேட்டானாம், எப்போ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி வந்தே என்று கதவை இழுத்து பூட்டிட்டான். கடவுளுக்கு ரொம்ப ஏமாற்றம். அடுத்த பணக்காரன் வீட்டுக்கு போனார். அவனும் கூப்பிட்டான் தானே போவோம் என்று போனார். அங்கே தட்டினா, அங்கே திறந்து பார்த்தா இப்படி எத்தனை பேர் புறப்பட்டிருக்கீங்க என்றான் அவன். ஆளுக்கு ஒன்று சொல்லுகிறார்களே தவிர கதவை திறந்து இவனை உள்ளே வா என்று சொல்ல யாரும் இல்லை. கடவுளுக்கு இப்போ ரொம்ப கவலையாக போச்சு. எனக்கு கேக் தராட்டியும் பரவாயில்லை, என்ன கடவுள் என்று யாராவது ஒருத்தன் ஒத்துக்கொள்ள மாட்டானா என்று அவருக்கு ஒரு ஆசை. ஐடென்டி கார்டையும் விட்டுட்டு வந்திருப்பார் போல இருக்கு. ரொம்ப கவலைப்படுகிறார். எங்காவது ஒருத்தன் கடவுள் என்று ஒத்துக்கொள்வான்னா ஒருத்தரும் ஒத்துக்கொள்ள இல்லை. அந்த கிராமத்தினுடைய கடைசி எல்லையிலே ஒரு ஏழை வீடு, ரொம்ப வறுமைப்பட்ட ஏழை, ஓலை கொட்டில். அந்த வீட்டிலே ஒரு கணவன் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள், வறுமை, அவர்களுக்கு கேக் செய்யவே வசதி இல்லை. அங்கே இருந்த ஏதோ அரிசி குருணெல்லாம் போட்டு கேக் மாதிரி அந்த அம்மா ஒன்று செய்து வைத்திருக்கிறது. எல்லாரும் செய்கிறார்கள், நாம் செய்ய வேண்டும் என்று. கேக் வெட்ட வேண்டிய நேரம் அந்த அம்மாவும் அவனுமாக சேர்ந்து பரலோகத்தில் இருக்கும் பிதாவே வாருங்கள் என்று கூப்பிட்ட உடனே ஆத்திரத்தில் இருந்த கடவுள் இவனாவது தர்றானா பார்க்கலாம் என்று அந்த வீட்டு கதவை ஓங்கி அடித்தார். ஓங்கி அடித்தால் அந்த கதவுக்கு பூட்டு இல்லை. உள்ளுக்கு எவ்வளவு விஷயம் சேருதோ அவ்வளவுக்கு பூட்டு சேரும், அது இயற்கை தானே. இவன் வீட்டில் ஒன்றுமே இல்லை, பூட்டு இல்லை. கதவை தட்டினோன்னு கதவு தானாக திறந்தது. தொப்பென்று போய் வீட்டினுடைய அந்த கூடத்திலே விழுந்தான் கடவுள். விழுந்த உடனே அந்த ஏழை தம்பதிகள் அவரை பிடித்து, ஐயோ விழுந்து போனீர்களா என்று எழும்பி உட்கார வைத்து, நல்ல நேரத்திலே வந்திருக்கிறீர்கள், எங்களோடு இந்த கேக்கை நீங்கள் சாப்பிட வேண்டும். கடவுளுக்கு ஆச்சரியம், ஒருத்தனும் தரையில்லை, இந்த சின்ன கேக்கில் பங்கு தர்றேன்றானே. கடவுள் சொன்னார், கேக்கெல்லாம் சாப்பிட்றான்ப்பா, கொஞ்சம் பொறுங்க, நான் யார் என்று சொல்லுகிறேன், முதல்ல அதை கேளுங்க. இவருக்கு ஒரு பெரிய ஆசை, நான் கடவுள் என்று சொல்லி அவர்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும். அதுகளோ, நீர் ஆறா இருந்தால் என்ன, இந்த நேரத்தில் வந்திருக்கு கேக் சாப்பிடும், நான் சொல்லுறதை கேளுங்கள் என்று இது சொல்லவே விடாமல் இந்த கணவன் பிடிக்க மனைவிக்கு போய் கேக்கை எடுத்து வைத்து வாயில வச்சு திணிச்சுட்டான். ஒரு மாதிரி கடவுள் அதை விழுங்கி விழுங்கி முடிச்சுட்டு, இப்பயாவது நான் யார் என்று சொல்லுகிறேன் கேட்கிறீர்களா என்று கேட்டாராம். அந்த தம்பதிகள் சொன்னார்களாம், இவ்வளவு ஆசைப்படுகிறீர்களே, நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்ற உடனே கடவுள் எழும்பி இருந்து கொளரெல்லாம் இழுத்து விட்டு, நான் தான் கடவுள் என்று சொன்னாராம். நான் கடவுள், நான் தானப்பா கடவுள். இந்த ஏழை தம்பதிகள் சிரித்து விட்டு சொன்னார்களாம், எங்களுக்கு அது அப்பவே தெரியுமே நீங்கள் தான் கடவுள் என்று. கடவுளுக்கு ஆச்சரியம், யாரும் நம்பியில்லை, இவர்கள் எப்படி நம்பினார்கள் என்று. நீங்கள் தான் கடவுள் என்று எங்களுக்கு அப்பொழுதே தெரியுமே. கடவுள் கேட்டாரா, எப்படியப்பா தெரியும் என்று கேட்ட உடனே, இந்த நடிச்சாம நேரத்திலே, இந்த வருஷப்பிறப்பிலே இந்த ஏழை வீட்டை ஒரு கை தட்டுகிறது என்றால் அது கடவுளுடைய கையாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் சொன்னதாக அந்த கதையை பாதிரியார் எழுதி முடித்தார். அதைத்தான் சொல்லுகிறேன். நாங்கள் கடவுளை ஆகாயத்தில் தேட வேண்டாம், மண்ணில் தேடத் தொடங்குவோமானால் மண்ணில் கடவுளர்கள் உதிப்பர், வாழ்வு சிறக்கும். இதற்காகத்தான் கம்பனும் முயற்சித்தான், பாரதியும் முயற்சித்தான் என்று கூறி விடைபெறுகிறேன்.